ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் யோபு 42 அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். நமக்கு சகலவற்றையும் நன்மைக்காய் செய்து முடிக்கிற தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவன் யார் என்று சொல்லி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இயற்கையை பார்க்க வேண்டும். இந்த உலகத்தை படைத்திருக்கிறதை பார்த்தால் அவர் யார் என்று தெரிந்து கொள்ள முடியும். வானம் அவருடைய மகிமையை அறிவிக்கிறதா இருக்கிறது. இந்த உலகம் முழுவதையும் அவர் பார்க்கிற பொழுது அவர் எவ்வளவு மகிமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு அது விளங்கும். அவருடைய வல்லமையை நீங்க பார்க்கணுமா? அவருடைய படைப்பை பாருங்கள். ஒவ்வொரு படைப்பையும் நீங்கள் நிதானித்து கூர்ந்து கவனித்தால் அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை தெரியும். அவருக்கு எவ்வளவு பவர் இருக்கும் என்று சொல்லி ஒருவேளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆகாயத்திலே உள்ள நட்சத்திரங்களை பாருங்கள். எவ்வளவு நேர்த்தியாய் சரியாய் தேவன் அவைகளை நிலைநிறுத்தி இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. God placed the planets and the stars according to his plan. அது அவருடைய வல்லமையை பற்றி சொல்லுகிறதாய் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய நிலைமையை பார்க்கிற பொழுது நம்முடைய குறைவான நிலைமை, the sin nature, அதை வைத்து நாம் தேவனிடத்தில் we cannot reach him, நாம் அவரிடத்தில் கிட்ட போக முடியாது. அவருடைய எல்லா நன்மைகளையும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காலங்கள் போதாது. அவ்வளவு நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். ஒருவேளை நம்ம ரொம்ப டயர்டா இருக்கிறோம், சோர்ந்து போயிட்டோன்னு சொன்னா அவருக்கு அது ஒன்றும் பாதிப்பாகிறதில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்மளை எது கண்ட்ரோல் பண்ணதோ அது அவரை கண்ட்ரோல்ல பண்ண முடியாது. நமக்கெல்லாம் எது வலிக்குதோ அது அவருக்கு வலியை உண்டு பண்ணுகிறதில்லை. அப்படின்னு சொன்னா நம்முடைய வலியை புரிந்து கொள்ளாத தேவன் அல்ல. அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா நம்மளை கண்ட்ரோல் பண்ணுகிற காரியங்கள், நம்மை கட்டுப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய பரலோகத்தின் தேவனை கட்டுப்படுத்துவதில்லை. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வானத்தில் பறந்து கொண்டிருக்கிற ஒரு கழுகு, அதுக்கு டிராஃபிக் ஜாமை பற்றி கவலை இல்லை. காரணம் அது மேலே உயரத்தில் அது பறந்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறது. அதே போலதான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு புயல், ஒரு காற்றின் சீற்றம், பேரலை வருகிற பொழுது கடலில் இருக்கிற திமிங்கலத்துக்கு அதை பற்றி கவலை இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அது நீரின் ஆழத்துக்குள்ளே கடந்து போய்விடும். அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் நடக்கிற சூழ்நிலைகள், பாதிப்புகள், வழிகள் என்று சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற போது அநேக காரியங்களை நம்மால கையாள முடிவதில்லை. We cannot handle every problems and situations. எல்லா சூழ்நிலையும் நம்மால கையாள முடியாது. ஆனா இங்க இயேசப்பா நம்முடைய பரிசுத்தமான தேவன், he can handle every situations of our life. நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளும் எல்லா கட்டத்திலும் அவரால் கையாள முடியும். காரணம் அவர் மகிமையின் தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்யறார், என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, நான் உன்னை ஹேண்டில் பண்ணணுமா, உன்னுடைய காரியங்களை நான் பார்த்து கொள்ளணுமா, எனக்கு உன்னை 50% கொடுத்தா போதாது, முழுசா கொடுத்துட்டேன்னா நான் முழுசா பார்த்துக்குவேன், அப்பதான் நான் ஏதாவது செய்ய முடியும் என்று தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். God wants all of you, not just a part of you. Hallelujah. தேவன் முழுமையாய் நீ கொடுத்தீனா நான் பார்த்துக்கொள்ள. அப்ப என்ன செய்ய முடியும்? God, he can handle. உங்க குட்டையும் பார்த்துக்க முடியும், உங்க பேடையும் அவர் ஹேண்டில் பண்ண முடியும். He can handle the good you, he can handle the bad you.
He can handle the blessed you. He can handle the cursed you. நீங்க சொல்லலாம், ஐயோ என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லையா? அதையும் அவரால் ஹேண்டில் பண்ண முடியும். ஐயோ நான் கொஞ்சம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், அதையும் ஏசப்பாவால் பார்த்து கொள்ள முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசப்பா சொல்லுகிறதெல்லாம் என்ன தெரியுமா? இந்த நாளிலே என் கிருபை உனக்கு போதும், நான் எல்லாவற்றை நான் பார்த்து கொள்ள முடியும். I can handle it. அதான் ஏசப்பா சொல்றாரு. ஏசப்பா என்ன சொல்றாருன்னு சொன்னா, உன்னை மறுபடியும் கட்டி எழுப்ப தேவன் விரும்புகிறார். You want to rebuild your lifestyle. You want to rebuild your life. வாழ்க்கையை கட்டி எழுப்ப தேவன் விரும்புகிறார். அநேக காரியங்களை நம்மால செய்ய முடியாது, கை மீறி போய்விடுகிறது. ஏசப்பா சொல்றாரு, நான் அவைகளை பார்த்து கொள்வேன் என்று சொல்லி. அதனால கவலைப்படாதீங்க. மத்தேயுவிலே நாம் வாசிக்கிற பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, மனுஷரால கூடாதுதான், ஆனா தேவனால எல்லாம் கூடும். ஒருவேளை நீங்க முயற்சி பண்ணி காரியங்களை நடப்பிக்க முடியாத நிலைமையில இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இங்க தேவன் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். இங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்க எல்லா சூழ்நிலையும் அவர் பார்த்துக்குவார். உங்க ஃபைனான்ஸை பார்த்துக்குவாரு, உங்க வழியை பார்த்துக்குவாரு, உங்க வேதனையை பார்த்துக்குவாரு, உங்களுடைய உடைந்த உள்ளத்தை அவர் பார்த்துக்குவாரு. கவலைப்படாதீங்க. நீங்க என்ன சிச்சுவேஷன்ல போய் கொண்டிருந்தாலும் அவரால ஹேண்டில் பண்ண முடியும், நம்மால முடியாது. ஜஸ்ட் சிம்பிள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும், ஏசப்பா எனக்குள்ள வாழ்கிறவரே, பரிசுத்த ஆவியானவரே, என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியல, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஜஸ்ட் ஒரு சின்ன பிரேயர் நீங்க சொல்லி பாருங்க, அந்த நிலைமை மாறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். God is a God of miracles. அவர் அற்புதத்தின் தேவனாய் இருக்கிறார், உங்களுக்கும் செய்வார். He can handle it. நம்மால முடியாத தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? நாம் செபிக்கலாம். பரிசுத்தரும் மீட்புறமான எங்கள் தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில பல பகுதிகளில் எங்களால கையாள முடியாமல் எங்களை மீறி போயிருக்கிறதப்பா. இந்த நாளில் நீர் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர். நீ செய்ய நினைத்தது அது தடைபடாது. You can rebuild everything from zero level அப்பா. அன்றுவரை ஒண்ணுமில்லாத நிலைமையில் இருந்து கூட நீங்க மீண்டும் கட்டி எழுப்பி அழகு பார்க்கிற தேவனாய் இருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலையில உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். உடைய வல்லமையான கிருபைகளும் பலனும் இந்த நாளில் உடைய பிள்ளைகளை மறைத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.